அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமே கவுன்சிலிங் முடித்த உடனே ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளோ இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ஏற்கனவே 2023 டிஎன்இ 2023 கவுன்சிலிங் பேஸ் பண்ணி நிறைய டிஸ்ட்ரிக்டோட இன்ஜினியரிங் காலேஜஸோட வீடியோஸ் போட்டுக்கிட்டே வந்தோம். அதில் சென்னை டிஸ்ட்ரிக்டோட இன்ஜினியரிங் காலேஜஸோட பார்ட் 1 ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தோம். அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பார்ட் 2 அப்லோட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒரு 27 இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு கல்லூரிகளும் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளோ இடங்கள் நிரம்பலை, எத்தனை சதவீதம் நிரம்பிச்சு எத்தனை சதவீதம் நிரம்பலை அப்படிங்கிற தகவல் தான் சொல்ல போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம இந்த சென்னை டிஸ்ட்ரிக்டோட இன்ஜினியரிங் காலேஜஸோட பார்ட் 2 வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1202 டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நஸ்ரத்பேட் சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் அகடமிக் கவுன்சிலுக்கு 318 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 210 சீட், அதாவது 66% சீட்ஸுங்க நிரம்பி இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 55 சீட், 17% சீட்ஸுங்க நிரம்பி இருந்துச்சு. டோட்டலாக 318 சீட்டுக்கு 304 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95.6% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 14 சீட்டு தான் கவுன்சிலிங் முடிச்சே வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி 1322 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் அகடமிக் கவுன்சிலிங் மட்டும் 652 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் ஒரு 370 சீட் நிரம்பி இருக்கு. அதாவது 56.7% இடங்கள் நிரம்பி இருக்கு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 86 சீட், அதாவது 13% இடங்கள் நிரம்பி இருக்கு. 652 சீட்டுக்கு 523 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 80% இடங்கள்ங்கிறது இந்த கல்லூரியில் நிரம்பி இருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 129 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1228 ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 2006 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 176 சீட்டு. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் ஒரு 63 சீட், அதாவது 35.8% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ சீட்ஸ் டோட்டலாக ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176 சீட்டுக்கு 94 சீட்டுங்கிறது ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53.4% இடங்களாகவும் கவுன்சிலிங் முடிச்சு 82 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1101 ஆலிம் முகமது சலேக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 1990 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 180 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 77 சீட்டு, அதாவது 42.8% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்கு. டோட்டலாக 180 சீட்டுக்கு 126 சீட்டு நிரம்பின ஒரு கல்லூரி. எவ்வளோ சதவீதம் நிரம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70% இடங்கள் நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 54 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் அகடமிக் கவுன்சிலிங் மட்டுமே 511 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் 254 சீட், அதாவது 49.7% இடங்களும், தேர்ட் ரவுண்டில் 184 சீட், 36% இடங்களும் நிரம்பியிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 511 சீட்டுக்கு 457 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. டோட்டலாக 89.4% இடங்கள் நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 54 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1405 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மணிமங்கலம் சென்னை. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 263 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 149 சீட், அதாவது 57% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 214 சீட்டு இவங்களுக்கு நிரம்பி இருக்கு. 263 சீட்டுக்கு இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81.4% இடங்களாகவும் 49 சீட் கவுன்சிலிங் முடிச்சுமே வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 1509 மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 366 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 159 சீட், அதாவது 43.4% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. டோட்டலாக 366 சீட்டுக்கு 256 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 110 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1217 ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 1999 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 14 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 405 சீட்டு. இல்லை தேர்ட் ரவுண்டில் அதிகபட்சம் 120 சீட், அதாவது 29.6% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. மொத்தம் 405க்கு 165 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40.7% இடங்கள் நிரம்பி இருக்கு இந்த கல்லூரியில். கவுன்சிலிங் முடிச்சு 240 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1420 தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்டலூர் சென்னை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க.
மொத்தமாக 217 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் ஒரு 128 சீட் 59% சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 62 சீட்டு 29% சீட்டும் நிரம்பின ஒரு கல்லூரி. 217 சீட்டுக்கு 199 சீட் வந்து நிரம்பின ஒரு கல்லூரி. 91.7% இடங்கள் நிரம்பி இருக்குது கவுன்சிலிங் முடிச்சு. மொத்தம் 18 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது கவுன்சிலிங் முடிச்சு. அடுத்து 1123 கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 211 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை தேர்ட் ரவுண்டில் மட்டுமே 125 சீட்டுங்கிறது நிரம்பியிருக்கு. அதாவது 60% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்கு. டோட்டலாக 211க்கு 191 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் நிரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90.5% இடங்கள்ங்கிறது இந்த கல்லூரியில் நிரம்பி இருக்குது. ஸோ டோட்டலாக கவுன்சிலிங் முடிச்சு 20 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1437 ஆர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படப்பை சென்னை. 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 242 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 118 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 48.8% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்கு. டோட்டலாக 242க்கு 170 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 70.2% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 72 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1127 சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 313 சீட்டு. இந்த 313 சீட்டில் 163 சீட் வந்து தேர்ட் ரவுண்டில் மட்டும் நிரம்பியிருக்கு. அதாவது 52% இடங்கள்ங்கிறது தேர்ட் ரவுண்டில் இவங்களுக்கு நிரம்பியிருக்கு. 313 சீட்டுக்கு 218 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. டோட்டலாக 70% இடங்கள்ங்கிறது இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 95 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்ட் தாம்பரம் சென்னை. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 299 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குது. ஸோ தேர்ட் ரவுண்டில் மட்டுமே உங்களுக்கு 142 சீட்டுங்கிறது நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47.5% இடங்களாகும். டோட்டலாக 299 சீட்டுக்கு 200 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. மொத்தம் 99 சீட்டு கவுன்சிலிங் முடிச்சுமே வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1133 அன்னை வேளாங்கண்ணிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 2012 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 152 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் மட்டுமே 56 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 37% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்கு. டோட்டலாக 152 சீட்டுக்கு 95 சீட்டுங்கிறது நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62.5% இடங்களாகும். இந்த கவுன்சிலிங் முடிச்சு 57 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1106 ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 297 சீட்டு. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் ஒரு 116 சீட், அதாவது 40% சீட்டுங்கிறது தேர்ட் ரவுண்டில் நிரம்பியிருக்கு. டோட்டலாக இவங்களுக்கு 297க்கு 167 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56.2% இடங்களாகும். கவுன்சிலிங் முடிச்சு 130 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1426 ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 2002 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் மட்டுமே 211 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் மொத்தமாக இவங்களுக்கு வந்து 211 சீட்டுக்கு 109 சீட் தான் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.7% இடங்களாகும். கவுன்சிலிங் முடிச்சு 102 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1407 ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 1996 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 193 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 50% இடங்கள் வந்து இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ கவுன்சிலிங் முடிச்சு 96 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1319 தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 1995 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 282 சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 282 சீட்டில் உங்களுக்கு டோட்டலாக 123 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.6% இடங்களாகும். டோட்டலாக உங்களுக்கு கவுன்சிலிங் முடிச்சு 159 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1416 ஜெயசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 286 சீட்டுங்கிறது கவுன்சிலிங்க்கு ஒதுக்கியிருந்தாங்க. இதில் இவங்களுக்கு டோட்டலாக 286 சீட்டில் 100 சீட்டுக்கு தான் ஃபுல்லாகவே ஆச்சு. 35% சீட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 186 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 1218 ஸ்ரீ முத்துக்குமாரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. 1996 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 321 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த 321 சீட்டில் இவங்களுக்கு கவுன்சிலிங்கில் 103 சீட் மட்டும் தான் நிரம்பிச்சு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32% இடங்களாகும். கவுன்சிலிங் முடிச்சு 218 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1318 டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை.
2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 271 சீட்டு. இந்த 271 சீட்டில் இவங்களுக்கு 59 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 21.8% இடங்கள் வந்து இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 212 சீட் வந்து இந்த கல்லூரியில் வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1213 எஸ்கேஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக 199 சீட் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 199 சீட்டில் இவங்களுக்கு எத்தனை சீட்டு ஃபுல்லாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 37 சீட்டு ஃபுல்லாச்சு. அதாவது 18% இடங்கள் நிரம்பிச்சு. கவுன்சிலிங் முடிச்சு 162 சீட்டு வந்து வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1243 மாதா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 216 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 216 சீட்டில் இவங்களுக்கு வந்து 30 சீட் வந்து ஃபுல்லாச்சு. 13.9% இடங்கள் நிரம்பிச்சு. கவுன்சிலிங் முடிச்சு 186 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1221 ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பூந்தமல்லி சென்னை 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 145 சீட்டு. 145 சீட்டில் இவங்களுக்கு டோட்டலாக 18 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. ஸோ எத்தனை சதவீத இடங்கள் நிரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12.4% இடங்கள் நிரம்பிச்சு. கவுன்சிலிங் முடிச்சு 127 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1125 பிஎம்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரவாயல் சென்னை 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 187 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 187 சீட்டில் 14 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 7.5% இடங்கள் நிரம்பியிருக்கு இந்த கல்லூரியில். 173 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1427 ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 244 சீட்டு. 244 சீட்டுக்கு கவுன்சிலிங்கில் டோட்டலாக 16 சீட் நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6% இடங்களாகும். கவுன்சிலிங் முடிச்சு 228 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1335 ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 263 சீட்டு. கவுன்சிலிங் முடிச்சு 9 சீட் தான் நிரம்பிச்சு. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 3.4% இடங்களாகும். கவுன்சிலிங் முடிச்சு 254 சீட்டு வந்து வேகன்சியாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் 1ல் வந்து ஏற்கனவே 27 கல்லூரிகளை பற்றின தகவல்கள் கொடுத்துட்டோம். அதுமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2வோட வீடியோ மட்டும்தான். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல் எத்தனை சீட்ஸு வந்து ஃபுல்லாச்சு, எத்தனை சீட்டு ஃபுல்லாகலை, எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபுல்லாச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபுல்லாகலை, என்ன கட் ஆஃப் தேவை, எவ்வளோ நீட் மார்க் தேவை, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரியான தகவல்கள், கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.